ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 116 சங்கீதத்தை வாசித்து பார்த்தோம். ஒரு நன்றி சொல்கிற ஒரு சங்கீதம் இங்கே வாசித்து பார்க்குறோம். முதலாம் வசனம் வாசித்து பார்க்குறோம். கர்த்தர் என் சத்தத்தையும் கேட்டதுனால் அவர் என்ன செய்வேன், நான் ஐ லவ் ஹிம். ஆண்டவர் மேலே அன்பு வச்சுக்கிறேன். நம்ம ஆண்டவர் மேலே அன்பு வச்சோன்னா நிச்சயமாக ஆலயத்துக்கு வருவோம். ஆண்டவர் மேலே அன்பு வச்சா அவருக்கு ஆராதனை செய்வோம். ஆண்டவர் மேலே அன்பு வச்சோன்னா அவருக்கு உழைப்போம், ஊழியம் செய்வோம், கொடுப்போம், அவருடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆமென். நான் அவர் மேலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் மேலே வச்ச அன்புக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு என் மேலே வந்தது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் தமது அன்பு, அவருக்கும் நமக்கு உள்ள உறவு என்ன, அன்பு தான். அல்லேலூயா சொல்லுமா. உங்களுக்கும் எங்களுக்கு என்ன உறவு, கிறிஸ்து மேல் உள்ள அன்புனால தான். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. இது என்ன அன்பு? டிவைன் லவ், தெய்வீக அன்பு. ஆமென் சொல்லுமா. மனுஷ அன்பு ஒரு எல்லைக்கு உட்பட்டது, ஆனால் தெய்வ அன்பு எல்லைக்கு உட்படாது. அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் அளவிடப்பட முடியாத ஒன்று. மனித அன்பு வர வர குறையும், தேவ அன்பை கூட்டிகிட்டே போகும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் அல்லேலூயா. ஆமென். கணக்கால் அளவல்ல, அது முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, மார்பளவல்ல, நீச்சல் ஆழத்தில் போவதற்கு அந்த அன்பு. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. உங்கள் அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நாதையாய் அலைந்த என்னை அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீர். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென் அல்லேலூயா. உங்க அன்பு பெரியது சொல்லுங்களேன். உங்க அன்பு பெரிய அன்பு ஆண்டவரே, அளவிடப்பட முடியாத அன்பு. இந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மையில் அன்பு கூறுவேன். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. அறகுறை மனசில் வராதிங்க, முழு மனசாக வாங்க. ஆண்டவருக்கு அறகுறை மனசு இல்லை, அவர் எப்போதுமே முழு மனசை தான் விரும்புவார். ஆமேன் சொல்லுமா. ஆமேன் அல்லேலூயா. ப்ரையாரிட்டி, முதலாவது முன்னுரிமை அவருக்கு. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட், தி பெஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆகவே அவரில் அன்பு கூறுவேன். அன்பு கூறுவதற்கு ஏராளமான காரியம் இருக்குது. அதில் அங்கே வாசித்து பார்க்குறோம். 3ஆம் வசனத்தில், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்டை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தை நான் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்மாவை விடுமியும் என்று என்ன செய்தேன், கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியுமுள்ளவர், நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர், அவர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், ரட்சித்தார். என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்கிறாரு. கடைசியில் 8ஆம் வசனம் எல்லாம் வாசிங்க. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும். ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேருடைய அனுபவம் இதுவாக இருக்கு? இந்த வருஷத்தில் எத்தனையோ சமயங்கள் நான் கண்ணீர் விட்டேன், நான் கதறினேன், நான் அழுதேன். இன்றைக்கி காலையில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு 9 மணிக்கு. இன்றைக்கி இந்த ஜெபத்துக்கு இடையூறு இல்லாமல் சீக்கிரம் வந்து கல்யாணம் முடிச்சிருங்கன்னு சொல்லி கல்யாணம் எடுத்து வச்சோம். கல்யாணம் முடிஞ்சு சில சாட்சி கொடுக்க வந்தாங்க. ஐயா, அந்த இடத்துல வந்து நான் கண்ணீர் விட்டேன், நான் கதறினேன், நான் அழுதேன். என் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் கேட்டார். ஒரு அம்மா சொன்னாங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஒரு நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லை, விளக்கேற்றுவதற்கு மண்ணெண்ணா கூட வாங்குவதற்கு வழி இல்லாமல் இருந்தேன். இந்த தூணு பக்கம் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என் கண்ணீரை கண்டார். ஆமென் அல்லேலூயா. நான் நொந்து நூலாக போன நாட்கள் உண்டு. இந்த இடத்துல வந்து அழுது ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு அன்னாள் ஆலயத்தை வந்து கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபத்தை அன்னைக்கு அந்த ஆலயத்தில் ஜெபத்தை கேட்டு அன்னைக்கு அன்னாளுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர். இதே மாதிரி நாங்கள் எத்தனையோ சமயங்களில் கண்ணீர் விட்டு கதறி அழுத அனுபவம் கொண்டு கர்த்தர் என் கண்ணீரை கண்டார். அன்றைக்கு எசேக்கியாவுக்கு சொன்ன மாதிரி, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்தேன்னு சொன்னார்.
எந்த ஏரியாவில் நம்ம கண்ணீர் விட்டோமோ கதறினோமோ. ஆகவே அதான் ஆகார் சொன்னாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி நீர் என்னை காண்கிற என் கண்ணீரை தாவி சொல்லும்போது என் அலைச்சல்லாம் நீர் எண்ணிருக்கிறேன், என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வையும். ஆமேன். அப்படின்னா சேர்த்து வைங்க ஆண்டவரே. ஒரு தேவ மனுஷன் சென்னையில் ஒரு ஏசிஐ சபையின் பாஸ்டர், பெரிய பாஸ்டர் ஜி சுந்தரம் தான் அந்த சபைக்கு ஃபவுண்டராக இருந்தார். நீண்ட கால ஊழியத்தில் நல்ல வெற்றியை பெற்றார். 20,000 பேர், 30,000 பேர், 40,000 பேர். 1960-70 அவங்க தான் சென்னையில் பெரிய சர்ச்சு, ஏசு பிரசவாக்கம் பெரிய சபை. இப்போ அவங்கள போய் நேரில் ஒரு முறை பார்க்கறதுக்கு எனக்கு ஆண்ட கிருபை செஞ்சார். ஊழிய அனுபவங்களை பகிரும்போது ஊழியத்தின் வளர்ச்சி முழங்கால் கண்ணீர் ஜெபம், கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபித்து இந்த முழங்காலில் நின்று இந்த முழங்காலில் இருக்கிற அந்த சிதிர்கள் விழுந்து, எப்படி யாக்கோபு அவனுடைய பண்புகளை ஒன்று முழங்கால் ஜெபம், முழங்கால் ஒட்டகம் முழங்கால் மாதிரியா முழங்கால் போட்டு 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 தேஞ்சு அப்படி அந்த முழங்கால் நின்று அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தார். அதே மாதிரி இந்த பாஸ் சொன்னார், அவர் முழங்கால் நின்று அப்படியே இந்த எலும்பல் அந்த தோலில் உள்ள துகள்கள் அல்லது செதில்கள் கீழே விழுந்து அப்படியே கிடக்குமா, அதெல்லாம் சேர்த்து வச்சு அவர் காட்டு வராங்க ஊழியக்காரங்களுக்கு. இதான்ப்பா என் ஊழியத்தினுடைய வெற்றியின் காரணம்னு சொல்லுவாங்க. ஒரு ஊழியத்திற்கு வெற்றி, ஒரு குடும்பத்துக்கு வெற்றி முழங்கால தான் இருக்கு. ஆமேன்னு சொல்லாமா, கண்ணீரும் முழங்காலும். ஒரு குடும்பம் வெற்றியா இருக்குன்னா அந்த முழங்காலில் வச்சு தான் அந்த குடும்பத்துக்கு வெற்றி, அந்த கண்ணீரும் அந்த முழங்காலும். ஆமேன்னு சொல்லுமா, ஆமேன். கண்ணீர் ஜெபம், அந்த ஜெபம் உங்கள் வீட்டில் எப்போதும் தொனிக்கணும். ஜெப சத்தம் நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன இருக்குமா, ரட்சிப்பின் கெம்பீரிய சத்தம் இருக்கும். வீட்டில் ஜெப சத்தம் கேட்கணும், துதி சத்தம் கேட்கணும், ஆராதனை சத்தம் கேட்கணும். ஆமேன், அல்லேலூயா. அந்த ஜெப சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். சத்துரு உங்களுக்கு விரோதமாக செயலாற்றன்னு நினச்சாலும் கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவன் உங்கள் வீட்டு எல்லைக்கு உள்ளே வர முடியாது. ஏன்னா உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ள சுகம் இருக்கும். உன் எல்லை யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாக்கணும். வீட்டுக்குள்ள ஃபயர், நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம்னால ஃபயர், அக்கினி மதிலாக இருப்பார். சகரியால வாசித்து பார்க்குறோம், அவர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அக்கினி, எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுமா. ஒரு நாள் ஒரு ஊழியர் சாட்சி கொடுத்தார். ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்காங்க. ஊழியத்து போனோடனே அவங்க அந்த கிராமத்து ஆட்கள் எதிர்ப்பாளர்கள் அவங்கள ஊரை விரட்டி அவங்கள தூக்கி அவங்கள எப்படியாவது கொன்னுடன்னு சொல்லி போய் பிடிச்சிருக்காங்க. பக்கத்தில் போயிருக்காங்க. போன உடனே பக்கத்தில் நெருங்க முடியலோடனே அவங்க என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, எதை பார்த்தாங்கன்னா அந்த ஊழியரை பக்கத்தில் போக முடியல, சுற்றிலும் நெருப்பு பிடிச்சி எரிய மாதிரி இருக்கான். உடனே அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களை மோசமான ஆளுன்னு நினச்சோம், ஆனால் உங்களை எப்படியா அடித்து தொந்தரவு பண்ணி உங்களை காலி பண்ணணும், கொலை செஞ்சுன்னு நினச்சோம். ஆனால் உங்கள் பக்கத்தில் வர முடியல, ஏன்னா உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய அக்கினி மதில் இருக்குதுன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய தூதன் தமக்கு பயந்தவளை சூழ பாளையம் இறங்கி அவளை தப்பி வைக்கிறார். அல்லேலூயா. அவரே உனக்கு மதிலாயிருப்பார். எப்படி மதிலாயிருப்பார்? அக்கினி மதிலாயிருப்பார். அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தமது ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக மாற்றுவார். நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் உங்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுவார். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் நீங்கள் நெருங்கி இருந்தால் உங்கள் வீடு எப்போதும் ஜெப வீடாக மாறட்டும். துதிக்கிற வீடாக இருக்கட்டும், ஆராதிக்கிற வீடாக இருக்கட்டும். காலையில் ஜெபம் நடக்கட்டும், மத்தியானம் ஜெபம் நடக்கட்டும், ராத்திரி ஜெபம் நடக்கட்டும். வீட்டில் யாருன்னாலும் சரி இல்லைனாலும் சரி, வீட்டில் எப்போதும் அது ஜெப வீடாக மாறிக்கட்டும். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் என் ஜெப வீட்டில் அவர்கள் என்ன செய்ய பண்ணுவேன். ஆகவே என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணீருக்கும், என் காலில் எழுதலுக்கும் ஸோ என் முதல்ல ஆத்மாவில் நாம் சாகக்கூடாது. ஆத்மா பிழைச்சிருக்கணும். ஏன்னா நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு அந்த ஆத்மாவில் தான். நமக்கு பேரே வேதம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் மனுஷன் ஒரு ஆத்மா. மனுஷனை மண்ணுனால உண்டாக்குனார், அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஆத்மா மாறினான். ஆத்மாவில் ஆண்டவர், நாம் ஒரு ஆத்மா, அந்த ஜீவாத்மா, அந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுனால நமக்குள்ள அந்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்கணும். ஆவியில் சாகக்கூடாது, ஆத்மாவில் சாகக்கூடாது.
ஆதாம் ஏவாள் ஆத்மாவில் அவங்க உயிரோடு இருந்தனால ஆண்டவரை தரிசித்தாங்க, அவரோட பேசினாங்க, நடந்தாங்க. ஆனால் ஆவியில் ஆத்மாவில் செத்ததுனால அவரை பார்க்க முடியல, அவருடைய பிரசனத்தை உணர முடியல, சத்தத்தை கேட்க முடியல, ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் யாரும் ஒழியக்கூடாது, தைரியமாக வரணும் ஆண்டோட சமூகத்தில். அப்போ ஆண்டவர் கேட்டார், ஆதாமே ஆதாமே, ஆண்டவரே நாங்கள் ஒளிஞ்சு விட்டோம். ஏன் ஒளிஞ்ச? உனக்கு என்னை பார்க்குறதுக்கு இஷ்டம் கிடையாது, அதனால் ஓடி ஒளிஞ்சிருக்கேன். நம்ம சில சமயம் வீட்டில் பிள்ளைகள் இருக்கும், நம்ம பிள்ளைகளெல்லாம் போகும்போது சந்தோஷம் வழி அனுப்பிட்டு தான் போவோம், ஆனால் வரும்போது ஓடி ஒளிஞ்சிட்ருக்கோம். எதுக்கு தெரியுமா? 10 பணியாரம் அவங்க சுட்டு கொடுத்துருப்பீங்க. இந்த 10 பணியாரத்தை பத்திரமா வச்சிரு, அப்பாவுக்கு 2 கொடுக்கணும், அம்மாவுக்கு 2 கொடுக்கணும், அவனுக்கு 2 கொடுக்கணும். இந்த 10 இது காலி பண்ணிட்டு உட்காந்துருக்கும். பார்த்தோன்னே தெரியும் பிள்ளை முழிக்கிற மொழி. என் மாதிரி சில காலி பண்ணிட்டு உட்காந்துருப்பேன், ஓடி ஒளிஞ்சிட்ருப்பேன். கொடுத்த வேலையை செஞ்சால் ஏன் ஓடி ஒழியணும்? ஆமேன்னு சொல்லுமா? ஆதாம் ஒளிஞ்சிட்டான். முதல்ல கேட்டது, ஆதாமே நீ ஏன்? அவன் சரியில்லாதவன், ஒவ்வொரு நாளும் அவன் தான் எதிர்கொள்வான். ஆனால் இன்னைக்கு வரலை, ஏதோ சம்திங் ராங். சரின்னு கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு, எப்பா ஏன்ப்பா அப்படி செஞ்ச நியமன்? ஆண்டவர் சொன்ன கேட்கல, அதனால பாவம் வந்துச்சு. பாவத்தினால ஆத்மாவில் செத்து போனான். இதே மாதிரி நம்ம ஆத்மாவில் பிழைக்கணும். அக்கிரமத்தினாலும் பாவத்திலையும் செத்து போன நம்ம உயிர்ப்பிக்கிறார். முதல்ல ஆத்மாவில், என் ஆத்மாவை மரணத்துக்கு அல்லேலூயா சொல்லுமா? என் ஆத்மாவில் எப்போதும் நான் உயிர்மிச்சிருக்கணும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நான் ஆத்மாவை நஷ்டப்படுத்த அவனுக்கு லாபம் என்ன? ஒருத்தன் சொல்கிறார், ஆண்டவர், ஒரு பணக்காரன் சொன்னான், ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு நல்லா விளைஞ்சிருக்கு, என் வயல்நிலம் நல்லா விளைஞ்சிருக்கு, என் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன், அப்போது எனக்கு இனிமேல் எனக்கு என்ன உலகத்தில் என்ன பஞ்சம் வந்தாலும் எனக்கு கஷ்டமே கிடையாது, அதனால் நல்ல எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன். அவன் தன் ஆத்மாவை பார்த்து சொன்னானா, என் ஆத்மாவே நீ சந்தோஷமாக புசித்து கொடுத்து எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டு பூரித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரான், மதிகடனே. நம்ம எல்லாம் நான் சொன்னோம், நல்ல எழுத்தானே, செத்தனை வச்சுருக்காரு, டெபாசிட் பேங்க்கில் வச்சுருக்க மாதிரி, நல்லா அழுத்தானே, சேவிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, உன் சேவிங்ஸ் உன்னை கொண்டு எடுத்து போட்டால் என்னாச்சு? அவன் நல்லா அழுத்தான் உலகத்தாருடைய பார்வையில், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவன் நல்லா அழல, அவன் முட்டாள். மதிகடனே, இன்னைக்கு உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமையானால் நீ சேகரித்தவையெல்லாம் உனக்கு அங்கே என்ன இருக்கு? இங்கே எல்லாம் இருந்தாலும் அங்கே உனக்கு ஒன்றும் இல்லையா? ஜீரோ. இன்னைக்கு உன் ஜீவன், இன்னைக்கு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட நினைச்சு. அதாவது முதலாவது ஜெபம் பண்ண வேண்டியது, அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்மாவை மரணத்துக்கும், அப்புறம் என் கண்ணை கண்ணீருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. என் கண்ணை கண்ணீருக்கும். தாவீது ஜெபிக்கிற மனுஷன், கண்ணீரோடு என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியெல்லாம் வச்சிருக்கு, என் படுக்கையை கண்ணீரால் ஈரமாக்கினேன். எரேமியா, என் தலை தண்ணீராகும், என் கண்கள். எதுக்கு கண்ணீர்? ஜெபம். சாதாரண ஜெபத்துக்கு சாதாரண பதில், அசாதாரணமான ஜெபத்திற்கு அசாதாரணமான பதில். அழுது அழுது ஜெபிக்கிற ஆட்கள் உண்டு. சில ஆட்கள் கண்ணீரோடு ஜெபிப்பாங்க, இதயத்தை உடைச்சி ஊற்றுவாங்க. அது பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். எப்பா பிராதித்து அவன் போராடி ஜெபிக்கிறவன், அவன் கண்ணீரோடு அழுதி ஜெபிக்கிறவன். நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், அதை விட ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விடுற ஆட்கள் இருப்பாங்க. சிலர் நமக்கு பிள்ளைகளுக்கு கஷ்டம் தான் ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் நமக்கு சொந்த பர்சனலாக ஃபேமிலியில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை தான் கண்ணீர் விட்டு ஜெபம். ஆனால் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுறோமே. ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணார். அல்லேலூயா சாமா, ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கண்ணீர் விட்டார். வசனமும் இப்படி தான் இருக்கு. இயேசு என்ன செஞ்சாரா? கண்ணீர் விட்டு. எதுக்காக கண்ணீர் விட்டார்? ஒரு மனுஷனுக்காக. லாசரு. இயேசு கண்ணீர் விட்ட ஒரு மனுஷனுக்காக கண்ணீர் விட்டார். இயேசு ஒரு பட்டணத்துக்காக, எருசலேமே எருசலேமே கோழித்தன் குஞ்சுகளை அரவணைக்குமா போல் மனதார்ந்த உனக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. எருசலேம் நல்லதுதான், நீ தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர். அந்த எருசலேம் பட்டணத்துக்கு அழுதார். இன்னைக்கும் அந்த பட்டணம் ஒரு பக்கம் புனிதமான பட்டணம், அது தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அங்கேயும் வேதனை, துக்கம், கண்ணீர். சிலுவையில் இயேசுவை அறிந்தாங்க, தீர்க்கதரிசிகளையும் கொலை செஞ்சாங்க. அதுக்காக ஆண்டவர் இயேசு அழுதார்.
எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்குமா போல் உனக்கு மனதெல்லாம் அவர் கண்ணீர் எப்படி நாம தான் சாதாரண அவங்க கண்ணீர் இரத்த துளிகளாக அவர் தேகத்தில் இரத்த வேர்வை, கண்ணீரும் மட்டும் இல்லை தண்ணீரும் மட்டும் இல்லை, இரத்த வேர்வை. யாருக்கும் இரத்த வேர்வை வந்ததில்லை. இரத்த வேர்வை சிந்தி அவர் ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். கண்ணீர் ஜெபம் தனி மனிதனுக்காக, எருசலேம் நகரத்திற்காக, கெத்செமனே தோட்டத்தில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணார். எப்படி ஜெபம் பண்ணாரா? எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் எப்படி ஜெபம் பண்ணாரா? சொல்லுங்களேன், என்ன சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணாரு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணாரு, விண்ணப்பம் பண்ணி. அந்த ஜெபத்தில் பாருங்க எப்படியெல்லாம் அந்த ஜெபம் பண்றீங்க. திஸ் இஸ் மாடல் ஆஃப் பிரேயர். அவர் ரோல் மாடல் நமக்கு செட் பண்ணிக்கிறாரு. சில சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஜெபம் கூட்டத்தில் ஒருவேளை ஜெபம் பண்ண முடியாது. நீங்கள் தனியாக இருக்கும்போது அவரோடு கூட உறவு கொள்ளும்போது பலத்த சத்தத்தோடு, சில சமயங்களில் யாரும் இல்லையா வீட்டை போட்டுங்க, எவ்வளவு சத்தம் போட முடியுமோ சத்தம் போட்டு. ஏசாயால ஒரு அதிகாரத்தை கூப்பிடு, அந்த வசனம் ஏசாயால ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ண சொன்னான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயால இந்த புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் நீ தேவன் நோக்கி கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும்னு சொல்றாரு. பலத்த சத்தத்தோடு. 58:1 சத்தமிட்டு, எல்லாம் சொல்லுங்க, சத்தமிட்டு அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போகும் சத்தத்தை உயர்த்தி. ஆகவே சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சில சமயங்களில் அமைதியாக இருக்கிற நேரம் உண்டு. அழுகையோடு கூட கூப்பிடுற சத்தத்தோடு. ஒரு நாள் பரிதிமை சொன்னான். எப்படி கூப்பிட்டான்? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவனுடைய அந்த அர்ஜென்சி, அந்த அவசியமான தேவை. நீங்கள் சில சமயங்களில் உங்களுக்கு நெருக்கம் வரும்போது, ஒரு சமயம் ஒரு அம்மா பிள்ளை சாக கொடுக்குற நேரம், அந்த பிள்ளை நல்லா இருக்கும்போது 15 வயசு. ஒரு நாள் நான் அமெரிக்காவில் தான் இருந்தேன். ஆனால் இங்கே நடக்கிற சில காரியத்தை கர்த்தர் சொன்னார். தரிசனம் சொப்பனம் பார்த்தேன், அந்த பிள்ளை சாகிற மாதிரி தெளிவாக இருக்கு. தரிசனம் சொப்பனமாக தரிசனமாக இல்லை, தூங்கிட்டு தான் இருந்தேன். பார்த்தேன், அந்த ஃபேமிலி ஆண்டவர் காட்டினார். காட்டிட்டு இந்த பிள்ளை சாகிற மாதிரி இருக்கு. ஆண்டவரே நல்லா இருக்கிற பிள்ளை தானே சாகிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு தெளிவாக இருக்குது, எல்லாமே தெரியுது. சரின்னு சொல்லிட்டு நான் அமெரிக்காவில் இருக்கும்போது நியூயார்க் பட்டணத்தில் இருந்தேன். இங்கே அவங்களுக்கு கடிதம் போடுறேன். இந்த மாதிரி உங்கள் மகா இப்படி இருக்கா, அவள் சோகமில்லா மாதிரி இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். அதனால் இங்கே சொன்னா அது மறிக்கிற மாதிரி பார்க்குறேன். ஆனால் அது சாகு போன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல காரியம் கிடையாது, அதை அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் உங்கள் பிள்ளை சோகமில்லா மாதிரி பார்த்தேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டேன். வந்து இங்கே 2 மாதம் ஆச்சு. அதே தரிசனம் மறுபடியும் 3 மாதம் கழித்து வருது. அதே பிள்ளை சாகிற மாதிரி. அப்புறம் நான் கூப்பிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்கள் பிள்ளை சாகிற மாதிரி இருக்குது, சாகிற மாதிரி இல்லை, சுகவீனமாக இருக்குது, நீங்கள் நல்ல ஜெபம்னுக்கு உபவாசம் இருக்குன்னு. சாகிற மாதிரி சொல்லலை, ஆனால் நான் பார்த்தேன் சாகிற மாதிரி. அப்போது அவங்ககிட்ட சொன்ன கொஞ்சம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்களேன். அடுத்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே திடீர்னு நல்ல ஆக்டிவ், ஸ்மார்ட், கிளாஸ் ஃபஸ்ட்டு, கோல்டு மெடலிஸ்ட்டு, திடீர்னு ஒரு நாள் சீரியஸ் ஆச்சு. சீரியஸ் ஆனவுடனே அவங்க பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. போனோடனே எமர்ஜென்சியில் பார்த்தாங்க, உடனே ஐசியூவில் போட்டாங்க, சர்ஜரி பண்ணாங்க. உடம்பெல்லாம் கேன்சர், 4th ஸ்டேஜ் கேன்சர்னால் அவங்க உடனே என்ன செய்யறது, அது ஆப்ரேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது பயங்கரம் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் எப்படியோ அது ஸ்ப்ரெட் ஆகி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. உடனே அந்த ஆஸ்பத்திரியில் நம்ம இன்னொரு ஆஸ்பத்திரி கொண்டு போய், அப்புறம் சென்னைக்கு கொண்டு போயிட்டாங்க. அவசரமாக கொண்டு போய் அங்கே போய் பார்த்தோன்னே முடியல, அந்த பிள்ளை வித்தின் 3 days இறந்து போச்சு. நான் கேள்விப்பட்டு நாங்கள் அங்கே போனப்போ அந்த அம்மா அவங்க சத்தமிட்டு அழுத காரியத்தை பார்க்கும்போது எப்போ
சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னீங்களே நாங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டோமே, என் பிள்ளைய கொடுத்துட்டோமே. 15 வயசு பிள்ளை. அப்போதான் அவங்க கூப்பிட்ட. அது வரைக்கும் அவங்க அப்படி சத்தமிட்டு கூப்பிட்டல. அந்த என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை விசாலத்து. ஒரு பரிதாபமான முடிவு. ஆகவே சில சமயங்களில் எமர்ஜென்சி கால், அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யுங்க ஆண்டவர். அவனை கூப்பிடுதலை கேட்டு மற்றவங்களாம் சொன்னாங்க, அவனை ஆண்டவரை சத்தம் போடக்கூடாது, அமைதியாக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பரிதிமைக்கு அவனுடைய தேவை, என்னுடைய சூழ்நிலை, நான் உங்களை மாதிரி பார்க்கணும், நான் உங்களை மாதிரி நடக்கணும், உங்களை மாதிரி ஓடணும். ஆகவே நான் அவரை பார்க்கணும். எனக்கு வேண்டியது என் கண்ணு திறக்கப்படணும். ஆமேன்னு சொல்லுமா. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு விடுதலை வேணும். அந்த தேவையை உணர்ந்ததுனால மறுபடியும் எல்லாரும் சொல்கிறாங்க, பேசாத, அமைதியாக, சத்தம் போடாத கூட்டம். அவர் நிறைய கூட்டத்தில் பெரிய அலுவலில் இருக்கிறார். நோ. அவர் எத்தனை பெருசாக, எவ்வளோ வேலையில் இருந்தாலும், எவ்வளோ நெருக்கத்தில் இருந்தாலும் என்னுடைய தேவை பெருசுன்னு சொல்லி அவன் சும்மா இருக்கல. அவனை சத்தம் போடாதுன்னு சொன்னாலும் அவன் என்ன சத்தம் அதிகம் முன்னைய விட அதிகமாக சத்தம் போட்டான். ஏன்னா என் தேவை சந்திக்கப்படணும். இந்த காலவெளி எத்தனை பேர்ட்ட தேவை சந்திக்கப்படணும். நீங்கள் அமைதியாராம சத்தமிடு, அவரை கூப்பிடு, அவரை சும்மா இருக்க விடாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவை கூப்பிட அழுது கூப்பிட்டான். இயேசு அதை பார்த்தாரு, அவனை கூட்டு வர சொன்னாரு. இயேசு நின்றார்ன்னு இருக்கு. நம்ம கூப்பிடும்போது அவர் நிற்பார், அவர் கேட்பார், வருவார், உதவி செய்வார். ஆமேன்னு சொல்லுமா. அவனை கூட்டிட்டு வா. நின்னார், அவனை கூட்டு வாங்கினார். எல்லாரும் அவனை சத்தம் போடாத, அமைதியாருன்னு அவனை தடுத்து நிறுத்தினாங்க. அவனை கூட்டிட்டு வாங்கினாரு. நான் உனக்கு என்ன செய்யணும், நான் பார்வையிடேன். ஆண்டவர் தொட்டார், குணமாக்கினார். முதல்ல அவன் இயேசுவை பார்த்தான். ஆமேன்னு சொல்லுமா. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் உங்களை பார்க்கணும், ஆண்டவர் உங்களை பார்க்க கண்களை தாங்க, உங்கள் பிரசன்னத்தை காக்கணும், உங்கள் வசனத்தை பார்க்கணும், உங்களுடைய நாமத்தை நான் மையப்படுத்தணும், உங்களை பார்க்கணும். ஆண்டவரே, என் கண்ணை கண்ணீருக்கும், என் பிராணனை அழிவுக்கும், என் ஆத்மாவை மரணத்துக்கும் தப்பி வைக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக 12ஆம் வசனம் எல்லாம் சொல்ல, கர்த்தர் செய்த, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு இந்த வருஷத்தில் எத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா. கர்த்தர் எனக்கு செய்த, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எல்லாம் எத்தனை பேர் உண்மையில் வச்சு கர்த்தர் எனக்கு உங்களை நன்மை செஞ்சுக்கிறாரா. இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை தானே. நான் பார்க்கறது, நான் நிற்கிறது, பேசுறது, நடக்கிறது எல்லாம் அவருடைய சுத்த கிருபை. ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால. நம்ம கூட இருந்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இல்லை. இந்த வருஷத்தில் நம்ம கூட ஆரம்பித்தவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இல்லை. பலதரப்பட்ட மக்கள். நேற்று நல்லா இருந்த அம்மா, திடீர்னு ஒரு செய்தி வருது, அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகி ஹெட் இன்ஜுரி, சீரியஸ் கண்டிஷன், நாகர்கோவில் பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. அவங்க முடியலன்னு சொல்லி ஹை கிரவுண்டுக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு வர்றாங்க, வெண்டிலேட்டர் தான் வர்றாங்க. இன்றைக்கி சீரியஸான கண்டிஷனாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் செய்தி நமக்கு வர்றது கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணி நம்ம டாக்டர்ஸ் மூலமாக சில சிகிச்சைகள், ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போ நிறைய டாக்டர்ஸ் நம்ம சபைக்கு வர்றாங்க, அதுக்கு நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவங்க நமக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே உதவி செய்கிறாங்க. ஹெட் இன்ஜுரி, வெண்டிலேட்டரில், ஐசியில் பாவம் கஷ்டப்பட்டவங்க. ஆனால் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுறதுக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். ஆனால் நம்ம இன்னைக்கு நல்ல நிலைமையில் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக நன்றி. கர்த்தர் எனக்கு செய்த, எல்லாம் சொல்ல, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா எல்லாம் சொல்லுங்க, எல்லா உபகாரம், என்ன சொல்லுங்க, எல்லா உபகாரம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. படுகொலி நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சோட்டுகிறார். படுகொலி நின்று
விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சோட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை சுகமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை சுகமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எனக்கு செய்தார். இதே சங்கீதக்காரன் சொல்றாரு, 103ஆம் சங்கீதம் 1-2 வசனம் முதல்ல பார்க்கும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே அவர் செய்த மறக்காத. என் ஆத்துமாவே மறக்காத. மனுஷன் மறக்கிறவன், தெய்வம் நினைக்கிறவன். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேலோட வாழ்க்கையில் செய்த பெரிய பாவங்கள் 106ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை மறந்தார்கள், தேவனுடைய செயலை மறந்தார்கள். மறக்காத. உபாகம புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மறக்காத, நினைப்பாயாக, துதிப்பாயாக, எச்சரிக்கையாக இருப்பாயாக. ஆமென். 8ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, நினைப்பாயாக, துதிப்பாயாக, எச்சரிக்கையாக இருப்ப. நினச்சி பார்க்கணும். இன்னைக்கு நாம் அந்த அளவுக்கு ஒரு காரணம் ஆண்டவர் தானே. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, தயவு. ஆமென் சொல்லுமா? ஆமென். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை ஆண்டவரே. நினைப்பாயாக, நினைச்சுப்பார். 40 வருஷம் அவனை நடத்தி வந்த பாதை. 40 வருஷத்துக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம்? ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், எல்லாம் தந்துக்கிறாரு. ஜீவன் கொடுத்தாரு, சுகம் கொடுத்தாரு, பலம் கொடுத்தாரு, வாழ வழிகளை திறந்தார், நல்ல பிள்ளைகளை தந்தார், நல்ல சபையை தந்தார், நல்ல ஊழியர்களை தந்தார், நல்ல ஆராதனை தந்தார். இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆமென் சொல்லிக்கிட்டோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நினைப்பாயாக, என் ஆத்துமாவே, முழு உள்ளமே அவருடைய நாமத்தை துதிப்பாய். மறக்காத, மறவாதே, மறவாதே. அடுத்து சொல்றாரு, அவர் நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் என்ன செஞ்சாராம்? ஆமென். ஆண்டவர் செய்த பெரிய உபகாரம், நம்முடைய பாவத்தை மன்னிச்சார். நோய்கள் எல்லாம் என்ன சொல்லுங்க? நோய்கள் எல்லாம் சொல்லுங்களேன். கண்ணீர் விட்டு கதறி எழுது. நம்முடைய ஆண்டவர் நமக்காக பாடுபட்டது நினைச்சேன்னா நாம் உட்காந்து தூர போட்டு உட்காந்துருப்போம். முழங்கால்னு கதறுவோம். அவர் முழங்காற்படியிட்டு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல முழங்காற்படியிட்டு, தானியேல் முழங்கால். இப்போ முழங்கால் போடுறது ஃபேஷன் ஆகி போச்சு. ஒரு காலத்தில் முழங்கால் தான் நமக்கு பலனாக இருந்துச்சு. இப்போ குதிங்காலே பலனாக போச்சு. அந்த குதிங்கால் கூட இப்போ நிற்க வர மாட்டேங்க. முட்டு வலி, அந்த வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும் வந்துடுது. ஏன்னா முழங்கால் நிற்க பழகாதனால. அவர் அக்கிரமங்களை மன்னிக்கிறார். அக்கிரமம் மன்னிக்கப்படுறதுக்கு தான் அவ்வளோ பிரயாசப்படுறாங்க. நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவர் நமக்காக பலியானனால நாம் இன்னைக்கு பலி கரையம் கொடுக்கல. நம்மையே வறுமையாக்கினா போதும். அவரை ஏற்றுக்கொண்டு மனந்திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மெய் மனஸ்தாபத்தோட கண்ணீரோடு அறிக்கையிட்டு
ஒரு சகை சொன்னது மாதிரி மனம் திறந்து பேசும்போது அழுது கண்ணீரோடு துக்கத்தோடு மன வருத்தத்தோடு நம்முடைய பாவத்துக்கேற்ற துக்கம் அடைஞ்சு சொல்லும்போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். தட் இஸ் த ரியல் கன்வர்ஷன். அதுதான் உண்மையான மனமாற்றம். சும்மா வந்துட்டு போயிட்டு ஹாய் ஹோயின்னு போடல. முந்தைய நாட்கள்லாம் அழுவாங்க, ஆல்ட்ருக்கால் கொடுத்தா அழுது தான் செய்த தவறு உணர்ந்து அழுவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் ஃபேஷனாக போச்சு. இந்த சூழ்நிலை மாறணும். கத்த உணர்வை தரணும். ஆமேன்னு சொல்லுமா? உணர்வுள்ளவன் உண்டோ, உணர்வுள்ளவன் உண்டோ, கண்ணீர் விடுறவன் உண்டோ, கதறுகிறவன் உண்டோ, அழுகிறவன் உண்டோ. ஆண்டோட சமத்தில் ஒரு அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? என் நோய்களை, எனக்கு வந்த நோயெல்லாம் கத்த குணமாக்கினார். நல்ல உற்சாகமாக அவர் அக்கிரமத்தை மன்னித்தார், நோய்களெல்லாம் குணமாக்கினார். என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு பாதுகாத்தார். ஆமேன்னு சொல்லுமா? எத்தனையோ சமயங்களில் நாம் மரணத்துக்கும் நமக்கும் ஒரு மயிரில் தான் இருந்திருக்கும். நான் மரண வாசல்கள் என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவேன்றார். இந்த மரணத்துக்கு நமக்கு எத்தனையோ ஆக்சிடென்ட் வந்திருக்கும். ஒரு நாள்லாம் நான் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நான் சரியாக வந்துட்டு இருக்கேன், மிட் நைட்டில் ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, நடு ராத்திரி சரியான ட்ராக்கில் வந்துட்டு இருக்கேன், லெஃப்ட் சைடில் ஹைவேல. எனக்கு எதிரே வர்றவன் ராங் சைடில் வர்றான், நல்ல பென்ஸ் காரில் வர்றான் மிட் நைட்டில். அவன் சைடில் வரணும், லெஃப்டில். அவன் தான் கீப் த லெஃப்ட். ஆனால் நான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு எதிரே வந்தான். என் டிரைவர் உடனே சடனாக டக்குன்னு போட்டு மிட் நைட்டில் டர்ன் பண்ணான். அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு பாதுகாத்து நன்மையினாலும் கிருபையினாலும் செய்கிறாரா? முடிசூட்டுகிறார். முடிசூட்டு விழா யாருக்கு? ராஜாவுக்கு ராணிக்கு தான் முடிசூட்டு விழா. ஆனால் கர்த்தர் நம்ம ராஜாவா ராணியா முடிசூட்டுகிறார். எதனால? நன்மையினாலும் கிருபையினாலும். உன் ஜீவனோட நாளெல்லாம் என்ன செய்யுமா? நன்மையும். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நன்மை தொடரணும், கிருபை தொடரும். இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் பாவமும் சாபமும் தொடர்ந்த காலம் மாறி நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்ததுக்காக உங்கள் ஸ்தோத்திரம். அப்புறம் என் வயசு என்ன செய்கிறார்? வாழ வயது போல கழுகுக்கு சமானம் என்ன செய்கிறாரா? திரும்ப வாழ வயது. அமேன் சொல்லுமா? அல்லேலூயா. அமேன் சொல்லமா? நாட்களுக்கு தக்கதாக உனக்கு பலன் விளங்கும். காலேப் சொல்றாரு, எனக்கு 45 வயசுல இருந்த பலத்தை காத்து 85 வயசுல தந்திருக்கிறான்னு சொல்றாரு. ஆமேன், அல்லேலூயா. எனக்கு என்ன பெரிய சந்தோஷம், முந்தி இருந்த விட இப்போ கடவுள் நல்ல பலன் தர்றார். ஆமேன் சொல்லும். அல்லேலூயா. நான் 1996 இதே டிசம்பர் மாதம் பொறுப்பேற்கும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன், பலவீனமாக தான் வந்தேன். அன்றைக்கெல்லாம் ரொம்ப ஹை டைரியா, ரொம்ப வீக்காக தான் வந்தேன். ஆனால் ஆண்டோட கிருபையினால வர வர அந்த ஜெபிக்கிற ஜெபமும் அந்த அபிஷேகமும், உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரிய, உலகத்தில் இருக்கிற உனக்குள்ள இருக்கிற பெரியவர். The 90 will break the bondages. அபிஷேகம் நுகத்தடியில் உடைச்சுன்னு இருக்கும். ஆமேன் சொல்லுமா? 4-5 பிரசங்கம் பண்ணுறதுக்கு கத்த பலம் கொடுக்குறாரு. ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு பலம் கொடுக்குறாரு. ஆமேன் சொல்லும். இதுவரைக்கும் நடத்துகிறார். ஆமேன் சொல்லுமா? ஆமேன் சொல்லுமா? ஹல்லேலூயா. டாக்டர் கேட்பாங்க. நேற்று ஒரு டாக்டர் கடைசியில் 3-4 மீட்டிங், காலையில் மீட்டிங், சாயங்காலம் மீட்டிங், 6 மீட்டிங். கடைசியில் வீட்டுக்கு 9 மணிக்கு ஜோம் பண்ண போகிற ஒரு டாக்டர் ஃபேமிலி. அவங்க என்னை 7 மணிக்கு கூப்பிட்டாங்க. டாக்டர் இன்னும் 2 மீட்டிங் வந்துகிட்டே இருக்குது. போயிட்டு கடைசியில் 9 மணிக்கு ஒரு வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். டாக்டர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா அப்படின்னு என்ன கேட்டார். அடம், அவர் என்னை பார்த்தோன்னே பொறாமப்பட்டார். அவர் என்னை விட யங் மேன் தான். ஆனால் அவர் என்னை பார்த்தார், பாஸ்டர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? அனாயிண்டிங், அபிஷேகம், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. ஆமேன் சொல்லும். அல்லேலூயா. இந்த வாரத்தில் நிறைய டாக்டர்ஸை மீட் பண்ண கத்த கிருபை செஞ்சார். போன வாரத்தில் 12 டாக்டர்ஸ் புதுசாக நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. கரங்கள் தெரிய கத்திர சொல். அல்லேலூயா. 12 டாக்டர்ஸ். அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுத்து, ஏன்னா அவங்க நிறைய பேர் கேர் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கேர் கொடுக்கறது தான் எங்கள் வேலை. நிறைய பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேமிலி வந்தாங்க, கொஞ்ச நாள் வந்துட்டு இருங்க பாஸ்டர், நாங்கள் நம்ம சர்ச்சில் மெம்பர்ஷிப் ஆக போகிறோம்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் சொன்னாங்க, நாங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்கோம் மெடிக்கல் காலேஜில், எங்களுக்கு அதிகமான டியூட்டி கிடையாது, ஒன்லி காலேஜ் மாதிரி தான். மார்னிங் போகணும், டீச் பண்ணிடணும், சாயங்காலம் ஃப்ரீ ஆயிடுவோம். எங்களை கடவுள் நல்ல ஆசிரியர், நல்ல சம்பளம் வாங்குகிறேன், நான் ஈவினிங் கிளினிக்கே வைக்க தேவையில்லை, நான் சர்ச்சோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறேன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளை நல்ல ஆசீர்வதிக்கிறாரு. நான் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் எங்களுக்கு வேணும். ஆமேன் சொல்லுமா? அல்லேலூயா. இன்னொரு டாக்டர் ஃபேமிலி கூப்பிட்டாங்க. அவங்க ஆண்டவரை இயேசு இப்போ தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சபை விசுவாசிங்க. அவங்க மூலமாக இயேசு ஏற்றுக்கொண்டு ஃபோன் மூலமாக அதை தொடர்பு பண்ணேன்.
ஆண்டவருடைய சந்தோஷம் விழுவோம், அழுவோம், புலம்புவோம். நல்ல தரிசனங்களை கத்து தரட்டும், சொப்பனங்களை தரட்டும், நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தரட்டும். இப்போது இருக்கிறத விட 1000 மடங்கு பெரிய கத்த கருப்பை செய்வார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, அல்லேலூயா. வல்லவரே, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, அல்லேலூயா, இயேசுநாதா, அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த அல்லேலூயா, எனக்காக பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. ரட்சகரே, எல்லாம் சொல்லுவோம். ரட்சகரே, இயேசுநாதா, கரங்களை அசைத்து இயேசுநாதா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை. ரட்சகரே, அல்லேலூயா, ரபல சந்தரா, யங்கர ரபல சமர ரபல யங்கர ரபல, அல்லேலூயா, ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆவிலே நிறைந்து தேவ பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பும்படி நல்ல கரங்களை ஆவிலே நிறைந்து ஜெபிப்போமா? இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, அல்லேலூயா, இயேசுநாதா, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை.
அபிஷேகம். அபிஷேகம் நுகத்தடியில உடைச்சு நொறுக்கும். என் தாசனாகிய தாவீதை நான் அபிஷேகம் பண்ணினேன். என் கரம் மேல இருக்கும், அவன் கூட இருக்கும். அவனை சத்துருக்களுடைய வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை அவனுக்கு கொடுப்பேன். எங்க தந்த அபிஷேகத்துக்காக நன்றி. நீ தந்த கிருபைக்காக நன்றி. இன்னைக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க தந்த இரக்கத்துக்காக நன்றி. அக்கிரமங்களை மன்னிக்கிறவரே, நோய்களை குணமாக்கிறவரே, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு பாதுகாக்கிறவரே, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவரே, உன்னுடைய வயசை ஆண்டவரே கழுக்கு சமானமாக திரும்ப வாழ வயது போல மாற்றுகிறவர். என் கூட இருப்பதற்கு ஸ்தோத்திரம். கண்ணை கண்ணீருக்கும் காலை அடுதலுக்கும் தப்புவிக்கிறவரே, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன். நான் உயிரோடு கூட இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய துதிகளை சீயோனுடைய வாசலை சொல்லி வருவேன். கிருபை செய்வதற்காக நன்றி. 2024 கடைசி சாட்டர்டே இந்த ஜெபத்திலையும் பங்கு பெற கிருபை செய்வதற்காக நன்றி. புதிய வருஷத்துக்குள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. நாளைக்கு ஆராதனையை ஆசித்தாங்க. ஆவியானுடைய ஆளுகை பிரத்யட்சம்னா பிரசன்னம். உங்க கிருபை தயவு இறக்கும். இன்னைக்கு மாலை நடக்க ஒர்க்கர்ஸ் மீட்டிங் ஆசிர்வதித்தாங்க. ஆவியானவர் புதிய புதிய ஆத்மாக்களை தருவதற்காக நன்றி. நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கு நன்றி. நல்ல ஆளுகை தருவதற்கு நன்றி. சத்துருடைய சதி திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்களே எஜமானாக, ராஜாவாக, தகப்பனாக, தலைவராக, தலைமை போதகராக நடத்துவீராக. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலம் வருவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருடைய இருப்பதாக. God bless you all. Thank you for coming. God bless you. Thank you.